ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க கவலை மீன் குழம்பு வைக்கலாங்க. சட்டியில எல்லாருக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியும். நாங்க எப்படி எங்க வீட்டுல வைக்கிறோம்னு சொல்லிட்டு தாங்க காமிக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோனே வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே வடவும் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா வெடிக்கிற ஸ்டேஜ்ல வடவும் போடுங்க. ரொம்ப தீஞ்சிர போது நார்மலா பாத்துக்கலாங்க. வடவும் போட்டுக்கலாங்க. நாங்க கருப்பு வடகம் தாங்க வச்சிருக்கோம், அதுதான் போட்டுக்கிறோம். பழைய வடகங்க அது, அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. சட்டியில அடி பிடிக்குங்க, அதனால அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஆனியன் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்துக்கலாங்க. சட்டி கொஞ்சம் வெயிட்டா வாங்கினீங்கன்னா அடி பிடிக்காதுங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். சட்டி கொஞ்சம் வெயிட் இல்லாம இருந்தா அடி உட்காருங்க. அதனால கொஞ்சம் வெயிட்டா பார்த்து சட்டி வாங்கிக்கிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆனா சட்டியில குழம்பு வச்சா ரொம்ப நேரம் ஆகும், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. புளி ஊற வச்சிருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சுங்க. அதுல மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்க காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்குங்க. நாங்க கொஞ்சம் காரமா சேர்த்துப்போம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் தான், வீட்டு மிளகாய் தூளுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி பழம் ஒரு 3 பழம் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாங்க புளி கம்மியா வச்சுட்டு தக்காளி அதிகமா வைப்போங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. அந்த டைம்ல சேர்த்துக்கலாங்க புளி தண்ணிய. அது நல்லா கொதி வரட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே மாங்காய் சேர்த்துக்கலாங்க. கவலை மீன் தாங்க எடுத்து வச்சிருக்கேன், மாங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு குண்டு மாங்காய் போட்டாதாங்க நல்லா இருக்கும். உடஞ்சபட்சம் குண்டு மாங்காய் சேர்த்துக்குங்க. ஒட்டு மாங்காவோட குண்டு மாங்காய் நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லைன்னா நான் சேர்த்துப்பேங்க ஒட்டு மாங்காய். மாங்காய் நல்லா ஒரு கொதி வந்தோடனே மீன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க, அப்பதான் மீன் நல்லா வெந்துடும். நல்லா சூப்பரா கவலை மீன் குழம்பு வச்சாச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வீடியோ எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். பாரம்பரியமான மண் சட்டியில் மீன் குழம்புங்க.